friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முட்டை கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 3 முட்டை வேக வச்சு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஆயில் தேவையான அளவு. அவ்வளோதாங்க முட்டை கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயமாக நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்ச வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூடயே கொஞ்சமாக வந்துட்டு மல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். ஏன்னா நம்ம பச்சை தக்காளி அப்படியே அரைச்சிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் பொரிச்சு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் தூள், இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கிரேவிக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து முட்டை கிரேவிக்கு நல்லா கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டை கிரேவிக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே சுற்றி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம்.
மல்லி இலை தூவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். பாருங்கள் கிரேவி நல்லா திக்காக கலரும் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே செமையாக இருக்குது. இப்போ வந்து முட்டை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.